நம்முடைய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து 73, டாப் சீட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் வந்து 37. சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் இதை பார்க்கலாம். முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இங்க நீ தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா, சீக்வன்ஸ் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல எதுவா இருந்தாலும் சரி, S1, S2, S3 இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு ஆர்டரா இருக்கணும். ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள இப்படி ஆர்டரா வந்து போயிட்டு இருக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா nth டேர்மும் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இதுக்கு வந்து ஆர்டர் இருக்கு, அதே சமயத்துல nth டேர்மும் எடுக்க முடியுது. அப்படி இருந்துச்சுன்னா அது சீக்வன்ஸ். அதெல்லாம் ரியல் நம்பர் இருந்தா ரியல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து நோட்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம SN n equal to 1 to infinity இப்படியும் சொல்லுவாங்க, இல்ல SN இப்படியும் சொல்லுவாங்க, SN இந்த மாதிரிலாம் அதுக்கு சிம்பிள் அதெல்லாமே. ஓகே, இங்க நம்ம n அப்படின்றது பாத்தீங்கன்னா நேச்சுரல் நம்பரா இருக்கும். நேச்சுரல் நம்பர் வந்து 1, 2, 3 இப்படிதான் போகும். இவ்வளவுதான் சீக்வன்ஸ் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். அதுக்கு ஆர்டரா இருக்கணும், அதே சமயத்துல என்ன இருக்கணும், nth டேர்ம் இருக்கணும். இதுக்கு நீங்க எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. ஓகே, இந்த வந்து பாத்தீங்கன்னா இங்க இது எல்லாமே என்னவா இருக்கும், such that n belongs to n. இது நம்ம என்னன்னு சொல்லலாம், 1, 2, 3. ஓகே, இது ஒரு சீக்வன்ஸ், அவ்வளவுதான். இது இன்னொன்னு வந்து பாருங்க 2n. இந்த இடத்துல வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்படி போடலாமே, 2, 4, 6, 8 ஆர்டரா இருக்கு. 2 இது ஒரு ஆர்டரா இருக்கு. இதுக்கு nth டேர்ம், இதனுடைய nth டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 2n. ஓகே, nth டேர்ம் வந்து 2n. இதுல வந்து நீங்க n equal to 1 to infinity சப்ஸ்டிட் போயிட்டே இருந்தீங்கன்னா இது கிடைக்கும். இது சீக்வன்ஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டராவும் இருக்கணும், அதுக்கு nth டேர்ம் இருக்கணும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இதுல பாருங்க, நம்மளுக்கு range of the sequence. Range of the sequence. The set of all distinct element of a sequence. The set of all distinct element. இப்ப range of the sequence அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் finite range of the sequence, infinite range of the sequence ரெண்டு இருக்கு. Finite range of the sequence, infinite range of the sequence ரெண்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து -1 whole power n இந்த மாதிரி இருக்கு. n வந்து பாத்தீங்கன்னா 1 to infinity எது இருந்தாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா n-க்கு 1 போட்டீங்கன்னா -1 பவர் 1 பாத்தீங்கன்னா -1, 2 போட்டீங்கன்னா பவர் வந்து ஆட் நம்பரா இருந்தா மைனஸ் அப்படியே வரும், ஈவன் நம்பரா இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கும், பிளஸ் வரும். -1, +1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா -1, +1, -1 இப்படி போயிட்டே இருக்கு. இது வந்து -1, 1 வந்து ரிப்பீட்டட், இது ஒரு ஆசிலேட் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா -1, 1 இதுதான். இது வந்து இது ஃபைனைட். இது வந்து என்ன சொல்ல, ஃபைனைட் ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. ஃபைனைட் ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அதே வந்து என்ன பாருங்க, இன்னொன்னு வந்து பாருங்க, நம்மளது இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் பாருங்க. -1/n whole power n இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் நம்பரா இருந்தா மைனஸ் அப்படியே இருக்கும், ஈவன் நம்பரா இருந்தா உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், பிளஸ் வந்துடும். -1 தான் பவர் n போட்டிருக்காங்க, இது இருக்குது. ஓகே, என்னுடைய பவர் ஆட் நம்பரா இருந்தா மைனஸ் அப்படியே வரும், ஈவன் இருந்தா பிளஸ். அப்ப -1, 1/2, -1/3, 1/4 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஈவன் நம்பருக்கெல்லாம் பிளஸ், ஆட் நம்பருக்கெல்லாம் மைனஸ். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபைனைட் ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ். ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் அப்படின்றது என்ன, சரியா, ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ்ன்றது என்ன. சீக்வன்ஸ்னா அதுக்கு வந்து அந்த டேர்மினுடைய ஆர்டர் ஒரு ஆர்டர்ல இருக்கணும், சரியா, அதுதான். ஆர்டர் இல்லைன்னா அது சீக்வன்ஸ் சொல்ல முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது 1, 2, 3 ஆர்டர் இருக்கு. இப்போ 2, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2, 1, 4, 9, 3
இதெல்லாம் ஆர்டரே இல்லை, இப்படி போயிட்டு இருக்குன்னு இது வந்து நாட் எ சீக்வன்ஸ். ஓகே, பட் வந்து ஒரு ஆர்டரா போயிட்டு இருக்கு, அது அந்த ஆர்டர் போயிட்டே இருக்கு, அந்த ஆர்டருக்கு nth டேர்ம் இருக்குன்னா அது சீக்வன்ஸ். அதுல ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ்ல வந்து ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்ன்றது சும்மா நம்ம இது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் ஒரு டெஃபினிஷன்ஸ்க்காக அப்ளை பண்றதுக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டூல் மாதிரி தான் இது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல்ல இருக்கிறது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ்ன்றது அந்த எக்ஸாம்பிள் பார்த்தேனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த சீக்வன்ஸ் எஸ்என் அது ஏ, இதுதான் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். நீ என்னைக்கு எதுந்தா சப்ஸ்டிட் பண்ணாலும் உனக்கு என்ன கிடைக்கும், ஏ ஏ ஏ அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா, இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதுக்கு கீழே எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஒரு 5 என்ற சீக்வன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து சப்சீக்வன்ஸ். ஓகே, சப்சீக்வன்ஸ். சப்சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு வந்து இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்க பார்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சப்சீக்வன்ஸ். அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கு 1 2 3 4, இதெல்லாம் இது ஒரு சீக்வன்ஸ், இஸ் ஏ சீக்வன்ஸ். இப்ப இதனுடைய சப்சீக்வன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா சப்சீக்வன்ஸ். இதனுடைய சப்சீக்வன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2n 3n 4n இதெல்லாம் வந்து அதனுடைய சப்சீக்வன்ஸ். ஓகே, இது எது போட்டதுன்னா சரி, இதுல ஹார்ட் நம்பர் ஈவன் 2 மல்டிபிள் 3 மல்டிபிள் 4 மல்டிபிள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது என்னுடைய சப்சீக்வன்ஸ் சொல்லலாம். ஓகே, இங்க அதுதான் உங்களுக்கு சும்மா அது புரிஞ்சதுக்காக ஒரு டெஃபினிஷனா இருக்கு. அது ஓகே, சும்மா ரீட் பண்ணவே தெரிஞ்சுக்கலாம். பட் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்என் அப்படின்னு சொன்னோம்னா இதனுடைய சப்சீக்வன்ஸ் வந்து சும்மா அதுல இருந்து பிரிந்ததுல எஸ் அண்ட் கே அப்படின்னு போட்டிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, பட் இது இந்த எக்ஸாம்பிள் தான், எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. அதுல வந்து ஈவன் நம்பர் ஆஃப் மல்டிபிள் ஒன்லி மல்டிபிள் ஆஃப் 2. மல்டிபிள் ஆஃப் 2 இஸ் எ சப்சீக்வன்ஸ் ஆஃப் என். மல்டிபிள் ஆஃப் 3 இஸ் எ சப்சீக்வன்ஸ் ஆஃப் என். மல்டிபிள் ஆஃப் 4 இஸ் எ சப்சீக்வன்ஸ் ஆஃப் வந்து என்னது என். ஓகே, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இந்த பேஜ் நம்பர் 30 சீட் நம்பர் 37ல வந்து பாத்தீங்கன்னா இது இந்த டாபிக் தான் இருக்கு. இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு சும்மா இதை படிச்சு பாக்குற மாதிரி தான். ஆனா மெயின் வந்து நம்ம வந்து கன்வர்ஜென்ஸ், இதுல அந்த சீக்வன்ஸ் வந்து 3 டாபிக் இருக்கு மெயினா, கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் அண்ட் காசு சீக்வன்ஸ். அதை வந்து கரெக்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 3 வந்து தியரம் இருக்கு. காசு ஃபர்ஸ்ட் லிமிட் தேரம், காசு செகண்ட் லிமிட் தேரம், சீசர தேரம். அது ரிலேட்டடா கூட ப்ராப்ளம் கேட்பாங்க. கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டெஃபினிஷன்ஸ் மெமரியில வச்சுருந்தாவே போதுமானது. ஓகே, இதுல ரிசல்ட் அவ்வளவு இல்லை. சரி, அடுத்து வந்து முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் பேஜ் சீட் நம்பர் 37 உடைய பேக் சைடு ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். அதை எடுத்துக்கோங்க. நம்ம மெட்டீரியல்ல ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸும். ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் இதுல இந்த சீக்வன்ஸ் வந்து சரியா, ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இங்க இருக்கிற சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. S1 S2 ஃபர்ஸ்ட் 2 டேர்மே வந்து என்னன்னா 1ன்னு எடுத்துக்கணுமா. அடுத்து வர ஒவ்வொரு டேர்மு Sn+1 இருக்குன்னா அந்த டேர்ம் எந்த கண்டிஷன் பிரகாரம் யூஸ் பண்ணணும். இந்த கண்டிஷன் இங்க n வந்து 2 n வந்து பாத்தீங்கன்னா 2 3 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். ஓகே, எண்ணுக்கு பதிலா. அப்ப இந்த இடத்துல எண்ணுக்கு வந்து 2ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. n வந்து 2னா 2 + 1 3. ஓகே, தேர்ட் டேர்ம் கிடைச்சிருது. தேர்ட் டேர்ம் Sn வந்து என்னது 2வா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க n = 2. அப்ப S2 + 2 - S1, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் 2. அப்ப n = 3. n = 3 + 1 4. 4ன்னா உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு S4 + S3. சாரி, S3 + S4 S2. ஓகே, இது முன்னாடி இருக்கிற 2 டேர்ம். S3 அப்படின்றது பாத்தீங்கன்னா 2 + 1 3. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா n = 4ன்னு சப்ஸ்டிட்னா 4 + 1 5. 5 என்னன்னா 3 + 4 ஆட் பண்ணிக்கணும். S4 + S3 4 + 3 4 + 3 3 + 2 5.
ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொன்றும். சரி, அப்ப நம்மளுக்கு வந்து என்ன சீக்வன்ஸ் S1 S2 S3 S4 இப்படி போயிட்டே இருக்கு. அப்ப இந்த சீக்வன்ஸ் வந்து S1 1 S3 வந்து பாத்தீங்கன்னா 2 3 5 இந்த ஆர்டர்ல இருந்துச்சு. இந்த சீக்வன்ஸ் என்ன சொல்றாங்க, ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் ஒன்னா இருக்கணும். n+1 இருந்துச்சுன்னா n(n-1). சரி, n(n-1) என்ன ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கு. அதாவது முன்னாடி இருக்கிற ரெண்டு டேர்மும் இங்க இருக்கிறனா 3னா முன்னாடி இருக்கிற ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணிக்கணும். 4னா 3+2, 5னா 4+3, 6னா 5+4. முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர் அப்படியே கூட்டி 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 போட்டுக்கணும். அதுதான் ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். ஓகே, இப்போ அடுத்து நீங்க இதை வந்து இந்த அடுத்த நெக்ஸ்ட் டேர்ம் பத்தி நீ ஃபிபனாக்கி சீக்வன்ஸ்ல யோசிக்கிற அப்படின்னா என்ன வரும்? இங்க 3+ வந்து 8, இது வந்து 13, இது வந்து 21, இது வந்து பாத்தீங்கன்னா 34, இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே தான். முன்னாடி வந்து நம்ம கரெக்டா இங்க இந்த ரெண்டு டேர்மும் வந்து ஃபிக்ஸடு. அடுத்து ஒவ்வொரு டேர்ம் வேணும்னா இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். 2 வேணுமா, இது இது இந்த டேர்ம் வேணுமா, இது ரெண்டு கூட்டிக்கணும். இந்த டேர்ம் வேணுமா, இது ரெண்டு கூட்டிக்கணும். இதான் இது இந்த மாதிரி. அடுத்த முன்னாடி இருக்கிற ரெண்டு நம்பர் கூட்டி கூட்டி போட்டு வேண்டியதான். ஆனா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் வந்து 1 1 S1 S2 மட்டும் 1ன்றது மட்டும் மெமரி பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து மூணாவது நம்பர் கண்டுபிடிக்கணும்னா முன்னாடிக்கு ரெண்டு நம்பர் கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுண்டட் சீக்வன்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. பவுண்டட் சீக்வன்ஸ். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா பவுண்டட் எபோவ் சீக்வன்ஸ், பவுண்டட் பிலோ சீக்வன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஏதோ ஒரு நம்பரு சீக்வன்ஸ் SN இருக்கு இல்லையா, அந்த nth டேர்ம் அந்த வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய நம்பர் இருக்கு. சரியா, பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த SNன்ற சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் எபோன்னு சொல்லுவாங்க. L வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஓகே, இதுல அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் பத்தி நம்ம எதுவும் சொல்லல நம்பர்ல. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் நம்பர் L such that, சரி ஏதோ ஒரு நம்பரு, சரி அந்த சீக்வன்ஸ்ல பெரிய நம்பர் ஒன்னு இருக்கு, ஒரு ஃபைனைட்டா பெரிய நம்பர் இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கு. சரியா, ஒரு பெரிய நம்பரோடு முடியுது. அது அவ்வளவுதான். அப்படி இருந்துச்சு ஒரு நம்பரோட முடியுதுன்னா, ஆனா நம்ம வந்து நார்மலா வந்து செட்ல பாத்தீங்கன்னா அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். அந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் எபோன்னு சொல்லலாம். பட் இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செட்ல அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி அந்த சீக்வன்ஸ்ல வந்து ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு வந்து 5 4 அப்படியே இந்த மாதிரி சொல்லலாமா, இங்கிருந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிற மாதிரி. இது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, அப்பர் பவுண்டு, பவுண்டட் எபோவ் த சீக்வன்ஸ். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுண்டட் பிலோ இருக்காது, அப்பர் பவுண்ட் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அங்கிருந்து ரெடியூஸ் ஆயிட்டு வரும். இப்போ இன்னொன்னு கூட 1/n எடுத்துக்கோங்க. இது 1 1/2 1/3 அப்படியே குறைஞ்சிட்டு வரும். சரி, போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பெருசுன்றது 1 தான். சரி, அதே மாதிரி இதுல இது வந்து பவுண்டட் எபோவ் இருக்கு. இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு சின்ன நம்பர், இந்த சரியா ஏதோ ஒரு ரியல் நம்பரு, அந்த சீக்வன்ஸ்ல அது சின்னதா இருக்கணும். அந்த சீக்வன்ஸ்க்கு வந்து என்னது, அது ஒன்றும் அந்த அதுல இருக்கிற நம்பர் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கலாம், இதனுடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவலா இருக்கலாம், அல்லது கம்மியா இருக்கலாம். ஆனா சின்ன நம்பர் இருக்கணும், ஒரு சின்ன நம்பர் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், பவுண்டட் பிலோன்னு சொல்றோம். சீக்வன்ஸ் என்னன்னு சொல்றோம், பவுண்டட் பிலோன்னு சொல்றோம். ஓகே, அப்ப நம்மளுக்கு வந்து நார்மலா வந்து இது பவுண்டடா இருக்கணும், இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டடா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சின்ன நம்பரும் இருக்கணும், என்னது பெரிய நம்பரும் இருக்கணும். சின்ன நம்பரும் இருக்கணும், பெரிய நம்பரும் இருக்கணும். பட் சீக்வன்ஸ் வந்து நம்ம பவுண்டடா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக இது வந்து நம்மளுக்கு இன்னொன்னு இருக்கு, அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ. இந்த சீக்வன்ஸினுடைய சரியா ஒரு அப்சல்யூட் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு L இருந்தா கூட நம்ம அந்த சீக்வன்ஸ் SN வந்து என்ன சொல்லுவோம், பவுண்டட்னு சொல்லலாம். ஓகே, நம்முடைய மெட்டீரியலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுண்டட் சீக்வன்ஸ்ல கீழே பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் நம்ம பவுண்டட் இருக்கணும்னா அந்த சீக்வன்ஸ் பவுண்டட் எபோவா இருக்கணும், பவுண்டட் பிலோவா இருக்கணும். ஓகே, நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் நம்பர் சிஸ்டத்துல -∞ இருந்து +∞ வரைக்கும் ஒரு ரியல் நம்பர் சிஸ்டத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
சரியா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம் எல்னு கூட எடுத்துக்கோ. ஓகே, இங்க இருக்கிற ஏதோ ஒரு நம்பர்ஸ் வந்து சீக்வன்ஸா கூட எழுதிக்கலாம். பட் அந்த வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இருக்கு அதுல. சரி, அதுல வந்து இந்த செட்டை வந்து பாத்தீங்கன்னா பவுண்டட் எபோன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் வந்து அப்பர் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சீக்வன்ஸ், அதாவது அந்த செட்டுக்குள்ளேயே வந்து சின்ன நம்பர் இருக்குன்னா அந்த சின்ன நம்பர் லோயர் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த செட்டை வந்து பாத்தீங்கன்னா பவுண்டட் பிலோன்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து பவுண்டரியில பார்த்திருந்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இதுக்கு அடுத்து நிறைய நம்பர் இருக்குது. L1 L2 நிறைய நம்பர், இதெல்லாமே அப்பர் பவுண்டு தான். அதுலயே இருக்குது சின்னது லீஸ்ட் இதுன்றதுனால லீஸ்ட் அப்பர் பவுண்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன நம்பர் இதுதான். அதை விட நிறைய M1 M2 நிறைய சின்ன நம்பர் இருக்கும். அது அந்த சின்ன நம்பரே பெரிய நம்பர் கிரேட்டஸ்ட், அதான் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுன்னு இதை சொல்றாங்க. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு, இந்த லோயர் பவுண்டு, லீஸ்ட் அப்பர் பவுண்டு, இந்த அப்பர் பவுண்டு, இதெல்லாம் செட்டுக்குள்ள இருக்கணும்னாலும் அவசியம் இல்லை. ஓப்பனா இருந்தா இருக்காது. ஓகே, ஆனா அப்படி இருந்துச்சு வந்து இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு இல்லன்றதாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம இது என்ன சொல்லுவோம்? பவுண்டட் எபோ, இந்த சின்ன நம்பர் பவுண்டட் பிலோ. ரெண்டுமே இருக்குன்னா அது வந்து அந்த செட்டு பவுண்டட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்னொன்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. அது அதனுடைய அப்சல்யூட் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு எல், ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு, இல்ல அதை விட கம்மியா இருக்கு. ஒரு ஏதோ ஒரு ரியல் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு, அல்லது வந்து என்னது கம்மியா இருக்கு. அப்படி இருந்தாலும் அந்த சீக்வன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? பவுண்டடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்ப இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கு. சரியா? இங்க ஏதோ ஒரு எண் இருக்கு. சரியா? இந்த இடத்துல ஏதோ ஒரு எண் இருக்கு. இதனுடைய இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா fn. இதனுடைய இமேஜ் வந்து f of n, இல்ல f of n கூட வச்சுக்கோங்க, அல்லது fn கூட வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்கு. இது வந்து என்னன்னா இதனுடைய இமேஜ், இது இமேஜ்னு சொல்லலாம். ஓகே, இதனுடைய கலெக்ஷன் ஆஃப் த இமேஜ் வந்து என்ன சொல்லலாம்? ரேஞ்ச். சரியா? இங்க இருக்கிற ஒரு சீக்வன்ஸ், அதனுடைய இமேஜ், சரி, அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ், இது வந்து பவுண்டட். சரியா? எப்ப சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு எல்லா இருந்துச்சு. சரியா? அதனுடைய அப்சல்யூட் வேல்யூ வந்து ஒரு ரியல் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கு அல்லது கம்மியா இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எல்லாம் டெஃபினிஷன் சொல்றது. டெஃபினிஷன்ல இப்படி இருக்கு. சரி, ஆனா மேக்சிமம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீக்வன்ஸ்க்கு வந்து அப்பர் பவுண்ட் இருக்கணும், வந்து என்னது சரியா? இது வந்து எம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லோயர் பவுண்ட். சரியா? அப்பர் பவுண்ட் இருக்கணும், லோயர் பவுண்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்பர் பவுண்ட் இருந்தா பவுண்டட் எபோ இருக்கு, லோயர் பவுண்ட் இருந்தா பவுண்டட் பிலோ இருக்கு. ரெண்டுமே இருந்தா அந்த சீக்வன்ஸ் பவுண்டட்னு சொல்றோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு, அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ்னுடைய அப்சல்யூட் வேல்யூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எல்லா இருந்தாலும் பவுண்டட்னு சொல்லலாம். இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து பவுண்டட் சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன். ஓகே, நார்மலா சில விஷயங்கள்லாம் அப்படியே நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மெமரி பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, பவுண்டர்னா இதுதான் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம நடத்த காதல் கேட்டிருக்கோம், அது புரிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 எக்ஸாம் பார்த்து முடிஞ்சது, அவ்வளவுதான். இது நீங்க மெட்டீரியல் ஒரு முறை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம காதல் கேட்ட விஷயத்த நம்ம இன்னொரு முறை கூட அதை அப்படியே சொல்ல தெரியணும். இப்ப இந்த நம்ம கீழே எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம என்னெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, சீக்வன்ஸ் -1 whole power n டிவைட் n. இந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, இது பவுண்டட். இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இதுக்கு நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் நீங்க வந்து என்னென்ன இருந்தது நம்ம முன்ன இதை பார்த்துட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா -1, 1/2, -1/3, 1/4 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, இது இந்த சீக்வன்ஸ் வந்து அப்சல்யூட் வேல்யூ உங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா, அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 1 நீ என்ன மேல இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளஸ் ஆயிடு போகுது. அப்சல்யூட் வேல்யூ எடுத்தா பிளஸ் ஆயிடு போகுது. ஓகே, இது பிளஸ் ஆயிடு போகுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ்ல வந்து நம்ம எல்லாத்தையும் அப்சல்யூட் வரும்போது நம்ம வந்து என்ன இருக்கும்? அதிகபட்சம் 1. சரி, அப்படின்னா என்ன, நம்ம இது வந்து எடுக்கும்போது 1 இருக்கு அல்லது 1 விட கம்மியா இருக்கும் அந்த சீக்வன்ஸ்ல. சரி, அப்சல்யூட் எடுக்கும்போது. ஓகே, அப்ப அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸுடைய அப்சல்யூட் வேல்யூ அதிகபட்சம் 1 தான், 1 அப்படியே கம்மியாயிட்டு இருக்கும் நம்ம எல்லாத்தையும் அப்சல்யூட் எடுக்கும்போது. அப்ப நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால given the sequence, okay, -1 whole power n by n is bounded அப்படின்னு சொல்லலாம்.
ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, சீக்வன்ஸ் n/n+1 இப்படி ஒன்று இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல என்னன்னா, இது மோஸ்ட்லி வந்து நீங்க 1 1/2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்புறம் வந்து 2/3, ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2/3, 3/4, 4/5 இப்படி போயிட்டே இருக்கும். 1/2 இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீசிங்ல போயிட்டு இருக்கு. அப்படின்னா as n tends to infinity என்னவா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அப்ப அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா லிமிட் n tends to infinity n/n+1 நம்ம வந்து n வந்து பொதுவாக்கி டினாமினேட்டர்ல எடுத்துட்டா நம்மளுக்கு இப்படி எழுதிக்கலாமா? n வந்து டினாமினேட்டர்ல பொதுவா எடுத்துட்டா அப்ப கேன்சல் ஆயிடுதுன்னா நம்மளுக்கு 1. சரியா, நான் முன்னே சொல்லியிருக்கேன், n வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும்போது லிமிட் 1ன்னா 1 வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஓப்பனா இருக்கும். ஆனா 1/2 கரெக்டா இருக்கு. எந்த சீக்வன்ஸுக்கு? அதனுடைய ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ். இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து என்னன்னா மினிமம் வந்து 1/2. சரியா, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 1. ஆனா அது 1க்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அதனுடைய மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 1க்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அப்படின்னு இதுக்கு லோயர் பவுண்ட் இருக்குது, அப்பர் பவுண்ட் இருக்குது. சரியா, இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? n/n+1 லெஸ் தென் 1 இருக்கு. சரியா, சோ இதுக்கு லோயர் பவுண்ட் இருக்கு, அப்பர் பவுண்ட் இருக்கு. அதே சமயத்துல அப்சல்யூட் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கு. நம்மளுக்கு இந்த கண்டிஷன் எல்லாமே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின் போது என்ன சொல்லலாம், அது நம்ம பவுண்டட். ஓகே, இது என்னன்னு சொல்லலாம், பவுண்டட். மூணாவது எக்ஸாம்பிள் பாருங்க, 2/n. இது என்னங்க வரும்? இங்க 2/1, 2, 2/2, 2/3 இப்படி போயிட்டே இருக்குமா? 2, 4, 8 இப்படி போயிட்டே இருக்கு. இன்க்ரீசிங்ல போயிட்டு இருக்கு. சின்ன நம்பர் 2 தான். சரியா, அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பர் 2 இருக்கு, பெரிய நம்பர் என்னன்னு தெரியலன்னா இது வந்து பவுண்டட் பிலோன்னு சொல்லுவோம். ஓகே, இது பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் என்னன்னு தெரியல. as n tends to infinity வந்தனா 2/4 tends to infinity தான், அதுவும் தெரியல. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இதுக்கு வந்து சின்ன நம்பர் இருக்கிறதுனால பவுண்டட் பிலோ, பெரிய நம்பர் இல்லாதனால இதுக்கு நோ பவுண்டட் எபோவ். சரி, நாட் ஏ பவுண்டட் எபோவ். அப்படின்னா நம்மளுக்கு பவுண்டட் பிலோவும் இருக்கணும், பவுண்டட் எபோவ் இருக்கணும், லோயர் பவுண்ட் இருக்கணும், அப்பர் பவுண்ட் இருக்கணும். அப்படி இருந்தா அது வந்து பவுண்டட்னு சொல்லுவோம். அப்படி இது என்ன சொல்ல, நாட் பவுண்டட், அதாவது அன்பவுண்டட். இது அன்பவுண்டட். ஓகே, இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள் நம்ம மெட்டீரியல் கொடுத்துற எக்ஸாம்பிள்ல பவுண்டட்னா வந்து அந்த சீக்வன்ஸ்ல எப்படி நம்ம பவுண்டட்னு சொல்றோம், அன்பவுண்டட்னா அந்த சீக்வன்ஸ் எப்படி அன்பவுண்டட்னு சொல்றோம். இதுதாங்க நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். அடுத்து நம்ம டாபிக்ல மோனோடானிக் சீக்வன்ஸ். மோனோடானிக் சீக்வன்ஸ்ல பாருங்க, மோனோடானிக் இன்க்ரீசிங் Sn less than or equal to Sn+1. அடுத்து வர ஒவ்வொரு டேர்மும் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். மோனோடானிக் டிகிரீசிங், அடுத்து வர ஒவ்வொரு எலமெண்ட்டும் குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு, இந்த மாதிரி. சரியா, இதெல்லாம் பாருங்க மோனோடானிக் டிகிரீசிங், குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. சரியா, இது மோனோடானிக் டிகிரீசிங், இது மோனோடானிக் இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லலாமா? சரியா, இதுதான் லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ். இந்த லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் வந்து இங்கிருந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அது வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, இது நான் புரியுதான்னு கேட்கறதுக்கு அந்த அளவு ஒன்றும் காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக் இல்லைங்க. சரியா, நீங்க கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம பவுண்டட் எல்லாமே பார்த்துருக்கிறதுனால இது ஒன்றும் இருக்காது. அப்படி நீங்க ஏதாவது டவுட்னா இமிடியேட்டா நம்ம சாட் பாக்ஸ்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம், இல்ல பண்ணிட்டு கூட நீங்க கேட்கலாம். ஓகே, limit of a sequence. லிமிட் ஆஃப் a sequence. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு சீக்வன்ஸ். சரியா, இந்த சீக்வன்ஸினுடைய லிமிட் ஒரு ஏதோ ஒரு ரியல் நம்பர். சரியா, ஒரு இது எக்ஸிஸ்ட் அண்ட் யூனிக்கா இருக்கணும். இது என்னவா இருக்கணும்? எக்ஸிஸ்ட் அண்ட் யூனிக்கா இருக்கணும். சரியா,
அப்படி இருந்துச்சுன்னா லிமிட் ஆஃப் எ சீக்வன்ஸ் SL is L அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. லிமிட் ஆஃப் எ சீக்வன்ஸ் வந்து Lன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு ஒண்ணு என்னன்னா, அந்த சீக்வன்ஸ்னுடைய nth டேர்முக்கு லிமிட் எடுத்தோம்னா அது எக்ஸிஸ்டா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். எக்ஸிஸ்ட்னா இப்ப ஃபைனைட், சரியா? ஃபைனைட்டா இருக்கணும், அவ்வளவு, வேற ஒண்ணும் இல்லை. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே சிம்பிளான எக்ஸாம்பிள் தாங்க. வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம இதுல மெட்டீரியல் கொடுத்துருக்க பாரு ஒரு ப்ராப்ளம். லிமிட் n tends to infinity 2n by n plus 3. அப்ப நம்ம லிமிட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லிமிட் n tends to infinity 2n, n வந்து டினாமினேட்டர்ல காமன் எடுத்துட்டு அது n-ஆல டிவைட் பண்ணா 1 plus 3 by n கேன்சல் ஆயிடுது. n tends to infinity பார்த்தீங்கன்னா 3 by infinity 0, 1 plus 0 1, so 2. ஸோ லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் 2n by n plus 3 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2, அதனுடைய லிமிட் வந்து 2. ஓகே, இந்த 10⁷ by n இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது tends to 0 as n tends to infinity. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி போட்டோம்னா அது 0 ஆயிடும். ஓகே, n by 10⁷, இது as tends to infinity does not exist, அதாவது லிமிட் இல்ல, இன்ஃபினிட்டின்னு வந்துடுது. சரியா? இதுல as n tends to infinity இல்ல, n-க்கு பதிலா இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு யூனிக்கா கிடைக்க மாட்டாங்குது. சரியா? எக்ஸிஸ்ட் ஆகல, அதுதான் அந்த மாதிரி. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா n-1 n, இதுக்கு லிமிட் n tends to infinity, n வெளில எடுத்தா 1 - 1 by n கேன்சல் ஆயிடுது. இது வந்து பாத்தீங்கன்னா 1 - 1 by infinity 1 - 0 1. இதுக்கு லிமிட் இருக்கு, நான் டஸ் நாட் ஹேவ் எ லிமிட்னு சொல்லியிருக்கேன், அதை மாத்திக்கோங்க. சரியா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட் வந்து 1. சரியா? டஸ் நாட் ஹேவ் எ லிமிட் நம்ம மெட்டீரியல் இருக்கு, அதை மாத்திக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லிமிட் இஸ் 1ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, அதுல தேர்ட் ப்ராப்ளம் இருக்கு. லிமிட் இஸ் 1. இது வந்து பாத்தீங்கன்னா 5⁴n by n ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல்ன்றும்போது இது லிமிட் எடுக்கும்போது இது வந்து 5n டைம்ஸ் இருக்கு. லிமிட் as n tends to Sn, இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். 5 5 5 5 அப்படியே n டைம்ஸ் இருக்கு. ஓகே, இது எல்லாத்துலயும் வந்து n ஃபேக்டோரியல் 1ல இருந்து n வரைக்கும் போயிட்டு இருக்கு. சரியா? பட் n ஃபேக்டோரியல் அப்படின்ற போது இந்த சீக்வன்ஸ் நம்பர் இதுதான் நம்ம 1 2 3 போயிட்டே இருக்கும். இதுதான் ஒரு ஆர்டரா போயிட்டே இருக்கும். இது கான்ஸ்டன்ட். சரியா? அப்ப இது வந்து நம்ம வந்து இன்ஃபினிட்டின்னு இருக்கும்போது டினாமினேட்ல வந்து இன்ஃபினிட்டி என்ன ஆயிடும் நம்மளுக்கு, இது வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், டினாமினேட்டர் இன்ஃபினிட்டினா 0. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன்று, ஃபிஃப்த்து, ஓகே, இது வந்து ஃபிஃப்த். சிக்ஸ்த் லிமிட் as tends to infinity 1 by n plus 1. அதே தான் நம்ம as tends to infinity-னா இன்ஃபினிட்டி பிளஸ் 1 உங்களுக்கு என்ன வரும்? இன்ஃபினிட்டி தான், 1 by infinity 0. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. மற்றது வந்து ஒன்று நம்ம கீழே பாருங்க, ஒரு அந்த கீழே 2 3 ரிசல்ட் இருக்கு, அதை சும்மா நீங்க படிச்சுக்கோங்க, அது ஒன்றும் விஷயம் இல்லை. கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ், அது முக்கியமானது பார்க்கலாம். கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட்னா என்னென்ன இருக்கணும், அது எக்ஸிஸ்டா இருக்கணும், அது யூனிக்கா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் லிமிட் இல்லைன்னு தான் சொன்னோம். அது எப்படி எல்லாம் நம்ம சொல்றோம், எது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, எது எக்ஸிஸ்ட் ஆகலன்றதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதுமானது தான்.
அடுத்து கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து எஸ்என் இருக்கு இல்லையா, சீக்வன்ஸ் எஸ்என் இருக்குன்னா அதுக்கு வந்து என்னவா இருக்கணும், அந்த சீக்வன்ஸ் சொன்னாவே அந்த நம்பர் சிஸ்டத்துக்கு ஆர்டர் இருக்கணும், அந்த ஆர்டருக்கு nth டேர்ம் எடுக்க முடியணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, nth டேர்ம் எடுக்க முடியக்கூடிய ஒரு ஆர்டர் சிஸ்டத்துக்கு தான் நம்ம வந்து சீக்வன்ஸ் நம்ம சொல்றோம். அப்ப நம்ம அப்படி இருக்கிறது வந்து அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம்னா, இங்க சிம்பிளா நீ மெமரி பண்ண வேண்டியது லிமிட் n tends to infinity. அதுக்கு லிமிட் எடுத்தானா அதே தான், சரியா? இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபைனைட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் அண்ட் அது வந்து என்னது யூனிக்கா இருந்துச்சுன்னா சீக்வன்ஸ் எஸ்என் இஸ் கன்வர்ஜஸ்க்கு நம்ம சிம்பிளா சிஜிஎஸ்ன்னு ஒரு நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லா மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர்ஸும் வந்து சிஜிஎஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க, அல்லது சிஜிடின்னு சொல்லுவாங்க, இப்படி போடுவாங்கல்ல. சிஜிஎஸ் கன்வர்ஜென்ஸ்க்கு சிம்பிளா கன்வர்ஜஸ் டு எல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வேற எப்படி சொல்லுவாங்கன்னா, as n tends to infinity sequence sn tends to l இப்படியும் சொல்லுவாங்க கன்வர்ஜென்ட்க்கு. ஓகே ஓகே, அதனுடைய லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் அண்ட் யூனிக்னா அந்த லிமிட்டுக்கு தான் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டெஃபினிஷன் நம்ம சொல்றாங்கன்னா, ஃபார் லெட் எப்சிலான் கிரேட்டர் தென் 0ல எஸ்என் மைனஸ் எல் லெஸ் தென் எப்சிலானா இருந்துச்சுன்னா சீக்வன்ஸ் எஸ்என் கன்வர்ஜஸ் டு எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஏதோ ஒரு ஃபைனைட், அது எந்த ஃபைனைட் நம்பர் என்ன அந்த யூனிக் நம்பர், அதுக்கும் இதுக்கும் வந்து இப்போ அந்த சீக்வன்ஸோட nth டேர்முக்கு அதுக்கு இதுக்கும் வந்து அதனுடைய டிஃபரன்ஸ் அப்சல்யூட் எடுத்தா லெஸ் தென் எப்சிலான்ன்றது அது வந்து நான் தான் சொன்னேன், எப்சிலான்ன்றது எதுவும் இது வரைக்கும் டிஃபைன் எல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன நம்பர், அவங்கவுங்க அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. ஓகே, லெஸ் தென் எப்சிலானா இருக்கணும். இப்போ லிமிட் ஆஃப் எ சீக்வன்ஸ், கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். அங்க லிமிட்னு சொன்னோம், அந்த லிமிட் கிடைச்சதுன்னா அந்த சீக்வன்ஸ் ஆஃப் த லிமிட்டுக்கு கன்வர்ஜென்டா இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கன்வர்ஜென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல வந்து நெருங்குது, ஒருங்குது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் இருக்கும். அதாவது நம்ம லிமிட்னா இதனுடைய லிமிட் இதுதான், ஒரு வேல்யூ வந்து அதுக்கு ஈக்குவலான வேல்யூன்னு எடுக்கக்கூடாதுங்க. அந்த பாத்தீங்கன்னா n வந்து 1 2 3 4 அப்படின்னு போயிட்டு, அது வந்து இன்ஃபினிட்டின்றது நம்ம எதுவும் டிஃபைன் பண்ணல, அது எங்க சரியா அப்படின்னா அது பக்கம் அந்த இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம போகும்போது வந்து என்னன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து அது எல் பக்கம் போகும், எல்லாம் நெருங்கும், அதனுடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 1 நெருங்கிட்டு இருக்குது. இப்ப நம்ம வந்து பாத்தோன்னா ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற போது நம்முடைய லிமிட் கிருஷ்ணகிரி என்னன்னா, நான் கிருஷ்ணகிரி நெருங்கிட்டு இருக்கேன், காவேரிப்பட்டினத்து பக்கம் வந்துட்டேன், சரி, ஏன்னா காவேரிப்பட்டினம் தாண்டி வந்து கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அதை நெருங்கிட்டு இருக்கேன். இங்க ஒகேனக்கலுக்கு இந்த சைடு போறீங்கன்னா ஒகேனக்கல் நெருங்கிட்டு இருக்கேன், மெட்ராஸ்க்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா நான் மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மெட்ராஸ் வந்து என்னது நான் போயிட்டேன்னு இல்லை, மெட்ராஸ் பக்கத்துல போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் விஷயம். சரியா? அந்த மாதிரிதான் அந்த கரெக்டா அதனுடைய ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மீனிங் தான் எடுத்துக்கணுங்க. ஓகே, சரி, ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கன்வர்ஜென்ஸ்க்கு இது அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 1/n சரியா, இந்த சீக்வன்ஸ். இப்போ இதனுடைய பார்த்தீங்கன்னா லிமிட் as n tends to infinity 1/n 1/infinity 0 அப்படின்னு என்ன பார்த்தோம்னா சீக்வன்ஸ் 1/n is converges to 0, 0க்கு கன்வர்ஜென்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இது சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1+n² 2+3n², இதுபடி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதனுடைய லிமிட் என்னன்னு பாக்குறீங்க, லிமிட் n tends to infinity 1+n² 2+3n². ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா n² வெளியில எடுங்க, n² வெளியே எடுத்துட்டா உள்ள n² டிவைட் பண்ணிக்கணுமா, n² நியூமரேட்டர் டினாமினேட்டர்லயும் n² வெளியில எடுத்தீங்கன்னா n² டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 1 ஆயிடும், இங்க 1/n². அப்ப n-க்கு பதில் இன்ஃபினிட்டி போயிட்டுனா 1/infinity வந்து 0, இதுவும் 0 இதுவும் 0, இதுவும் 0 ஆயிடுது, இதுவும் 0 ஆயிடுது, 1/3. ஓகே, the sequence is converges to 1/3, 1/3க்கு கன்வர்ஜென்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே இருக்கு.
எவரி கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ஸ். இதுக்கு ரிசல்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி காசு சீக்வன்ஸ் பத்தி பாத்துக்கலாம். காசு சீக்வன்ஸ் பத்தி இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில ப்ராப்ளம் இருக்கு. கன்வர்ஜென்ட் இல்லாம இருக்கிறது. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ப்ராப்ளம் நம்ம போட போறோம். சும்மா ஒரு 2 எக்ஸாம்பிள் போதும் உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. டைவர்ஜென்ட், சரியா? டைவர்ஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாட் கன்வர்ஜென்ட். கன்வர்ஜென்ட் ஆகலைன்னா அது டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். அப்படி என்னெல்லாம் வந்து இருக்கு டைவர்ஜென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, கன்வர்ஜென்ட் இல்லாத டாபிக் வந்து பாரு, நம்ம மெட்டீரியல் வந்து என்ன சொல்லியிருக்கோம், டைவர்ஜென்ட் டு இன்ஃபினிட்டி ஒன்னு, டைவர்ஜென்ட் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்படின்னு என்னங்க மீனிங்? அதனுடைய சீக்வன்ஸினுடைய லிமிட் வந்து இன்ஃபினிட்டி கிடைக்குது. இதுக்கு என்னது, இதனுடைய சீக்வன்ஸினுடைய லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்குது. அதான மீனிங். ஒரு சீக்வன்ஸினுடைய லிமிட் எடுத்தா இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா டைவர்ஜென்ட் டு இன்ஃபினிட்டி. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனைட்டாவோ, சரியா, ஒரு ஃபைனைட் இருக்கணும். ஒரு இது வந்து நம்பர் ஃபைனைட் நம்பரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். அப்படி ஃபைனைட் நம்பர் இல்லாம இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைச்சதா அது வந்து என்ன சொல்லுவோம், நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். அது இல்லாம இன்னொன்னு ஆசிலேட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆசிலேட் ஒண்ணு இருக்கு. ஆசிலேட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நெய்தர் கன்வர்ஜென்ட் நார் டைவர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜென்ட்னு சொல்ல முடியாது, டைவர்ஜென்ட்னு சொல்ல முடியாது. இது ஆசிலேட் ஃபைனைட் இருக்கு, ஆசிலேட் இன்ஃபைனைட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஆசிலேட் ஃபைனைட் ஒன்னு, ஆசிலேட் இன்ஃபைனைட் ஒன்னு இருக்கு. இதுக்கு ஆசிலேட் ஃபைனைட் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா -1 n. ஆசிலேட் என்னன்னா அந்த ஒன்னுத்துக்கே மாறி மாறி இருக்கும். ஆசிலேட் இன்ஃபைனைட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் -1 n. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இப்ப இது ஏன் ஆசிலேட் ஃபைனைட்னு சொல்றோம்? இங்க ஆசிலேட் ஃபைனைட்டுக்கு இன்னொரு ரூல் இருக்கு. இது வந்து ஆசிலேட் ஃபைனைட் வந்து பாத்தீங்கன்னா இது பவுண்டடா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பவுண்டடா இருக்கும். ஆசிலேட் இன்ஃபைனைட் வந்து பாத்தீங்கன்னா அன்பவுண்டடா இருக்கும். சரியா? இது ஆசிலேட்டா இருக்கும், பட் ஆனா பவுண்டடா இருக்கும். ஆசிலேட் இன்ஃபைனைட் வந்து அன்பவுண்டடா இருக்கு. இதுவே ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வச்சுக்கலாம். சரி, அது கன்வர்ஜென்ட்னு ஒரு ஃபைனைட் போய் கன்வர்ஜென்ட்னு சொல்ல முடியாது, அது இன்ஃபினிட்டி வருதுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடியது தான் இந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் தான் ஆசிலேட் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இங்க n = 1 2 3 எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு பாருங்க. இங்க 1 போட்டா -1, 2 போட்டா +1, 3 போட்டா -1, 4 போட்டா +1, இப்படி போயிட்டே இருக்குல்ல. இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா -1, இது வந்து என்னது ஃபைனைட் தானே. முன்ன வந்து பார்த்தோம் இல்லையா, ரேஞ்ச் ஆஃப் த சீக்வன்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்ல. இது -φ இது வந்து என்னது அப்பர் பவுண்டு, இது அப்பர் பவுண்டு. இது வந்து என்னது லோயர் பவுண்டு. ஒரு இதுல ஒரு செட்ல அப்பர் பவுண்ட் இருக்கு, லோயர் பவுண்ட் இருக்குன்னா இது வந்து என்ன சொல்லுவோம், பவுண்டட்னு சொல்லுவோம். ஆனா ஆசிலேட் ஆகுது எப்படி, -1க்கு +1, ஒரு வேல்யூ எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பருக்கு எல்லாம் வந்து -1 வருது, ஈவன் நம்பருக்கு எல்லாமே +1 வருது. +1 அடுத்து -1, அடுத்து +1, அடுத்து -1, அடுத்து +1, ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. சரியா? அந்த ஆசிலேட் ஆகும்போது ஒண்ணு ஃபைனைட் கிடைக்குதா, அதுவும் இல்லை. அடுத்து உடனே மைனஸ் கிடைச்சது. சரி, -1க்கு குறைஞ்சிட்டு போதா, அதுவும் இல்லை, இன்ஃபினிட்டி வருது, திருப்பி +1க்கு போயிடுது. ஸோ இது ஆசிலேட். இதனாலதான் ஆசிலேட்னு சொல்றோம். ஓகே, அது என்ன ஆசிலேட் ஃபைனைட்னா அது இது ரிப்பீட்டட். இது பாருங்க, இது எப்படி நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 போட்டு இங்க 1 போடுங்க -1, இங்க 2 இங்க 2 போட்டீங்கன்னா +2, இங்க 3 இங்க 3 போட்டீங்கன்னா -3, இங்க 4 இங்க 4 போட்டீங்கன்னா +4. இங்க பாருங்க நம்பர் போகுது, 1 இங்க 2 4 6 போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் -1 போயிட்டே இருக்கும். அப்படியே இது என்னன்னே சொல்ல, இது அன்பவுண்டு. சரியா? இது வந்து அன்பவுண்டு. இது கன்வர்ஜென்ட்னு சொல்ல முடியாது, டைவர்ஜென்ட்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுமே பாருங்க, இது ரெண்டுமே கன்வர்ஜென்ட்னு சொல்ல முடியாது, டைவர்ஜென்ட்னு சொல்ல முடியாது. ஒன்னு இன்ஃபினிட்டி கிடைக்குதா, லிமிட் இன்ஃபினிட்டி சொல்ல முடியாது. வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைனைட் கிடைக்குதா, ஃபைனைட்னு சொல்ல முடியாது. ஓகே, இது ஆசிலேட் சீக்வன்ஸ். இது எக்ஸாம்பிள் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆசிலேட் சீக்வன்ஸ்னா ஆசிலேட் ஃபைனைட்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், கட்டாயமா பவுண்டடா இருக்கும், அது அன்பவுண்டடா இருக்கும். இது ஆசிலேட்னாவே நெய்தர் கன்வர்ஜென்ட் நார் டைவர்ஜென்ட், பொதுவா அதுதான். ஓகே, இதுதான் அந்த டெஃபினிஷன் அந்த பேஜ் ஃபுல்லா எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து தியரம் ஆஃப் லிமிட்.
அந்த லிமிட்டுடைய தியரம் எல்லாம் என்ன இருக்கு அதை வந்து பார்த்துட்டு இதுல இன்னும் கன்வர்ஜென்ஸ் கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். காசு சீக்வன்ஸும் கொஞ்சம் பார்த்துடணுப்பா. காசு சீக்வன்ஸ் பார்த்துட்டு இதுல ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, ப்ராப்ளம் இல்லை, ரிசல்ட் இருக்கு. சரி, முதல்ல வந்து அந்த தேரமான லிமிட் அதை பார்த்துட்டு சில ப்ராப்ளம் கீழே கொடுத்துருக்கேன் பாரு. ஒரு பேஜ் நம்பர் 77ல ஒரு 10 ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு காசு சீக்வன்ஸ் வித் ரிசல்ட் ஒரு 10 ரிசல்ட் இருக்கு. அதோட இந்த சீக்வன்ஸ் வந்து முடியுது. ஓகே, மெயினா சீக்வன்ஸ் டாபிக்ல நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸினுடைய ப்ராப்ளம், அதனுடைய ரிசல்ட், காஸ்லேட்டினுடைய டெஃபினேஷனு, அதனுடைய ரிசல்ட், அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எல்லாமே இதுல இப்ப நம்ம பார்க்க போற லிமிட் ஆஃப் த தேரம், அந்த தேரத்தினுடைய லிமிட்ல ஒரு 3 விதமான லிமிட் தேரம் இருக்கு. அது ரிலேட்டடா ப்ராப்ளம் கூட இருக்கு, அதுவும் பார்த்துக்கலாம். ஓகே, இது அழிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கு? ஓகே, இப்ப நம்ம பார்த்ததுல கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ், ஆசிலேட் சீக்வன்ஸ், ஏதாவது டவுட் இருக்கு? குட். இந்த குரூப்ல பணம் கொடுத்து ஒரு 30 பேர் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனா லைவ் கிளாஸுக்கு விருப்பம் இருக்கிறது 7 பேர், அதாவது அதிகபட்சம் ஒரு 13 பேர். சரி, தேரம் ஆன் லிமிட். லிமிட்னுடைய தேரம் பாருங்க. ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏஎன் இருக்கு, இது வந்து ஏக்கு கன்வர்ஜென்டா இருக்கு. சீக்வன்ஸ் பிஎன் வந்து பாத்தீங்கன்னா பிக்கு கன்வர்ஜென்டா இருக்கு. அப்படின்னா அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, இந்த ரெண்டு சீக்வன்ஸ் ஆட் பண்ணியிருந்தா ஏ பிளஸ் பிக்கு கன்வர்ஜென்டா இருக்கும், சப்ட்ராக்ஷன் இருந்தா சப்ட்ராக்ஷனுக்கு கன்வர்ஜென்டா இருக்கும். இது எல்லாமே தென் சரி. அதுக்கு இல்லை ரெண்டு வந்து இதுக்கு எதுக்கு இருக்குதுன்னா, அடுத்து பாருங்க, ஒரு ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன், இது வந்து கேக்கு வந்து கன்வர்ஜென்டா இருக்கு. ஓகே, இந்த வந்து ரூட் ஏ இருந்தா ரூட் ஏக்கு கன்வர்ஜென்டா இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஏஎன் ரெண்டு மல்டிபிளா இருக்கு, அங்க மல்டிபிளிகேஷன் கன்வர்ஜென்டா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷனுக்கு அதே தான், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் பாருங்க. டிவைட்ல இருந்தா டிவைடுக்கு கன்வர்ஜென்டா இருக்கு, ஏ பை பிக்கு கன்வர்ஜென்டா இருக்கு. இங்க பி வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. சரியா, அதுல வந்து சில தேரம் வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம தேர்த்துல வந்து இதெல்லாமே 3வது தேர்த்துல இருக்கு. சரியா, இதெல்லாம் படிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது ஏக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏஎன் பிஎன் ஏதோ ஒரு நம்பர் வந்து எல்லுக்கு கன்வர்ஜென்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க ஏஎன்னுக்கும் பிஎன்னுக்கும் நடுவுல ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. சரியா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸும் எல்லுக்கு கன்வர்ஜென்டா இருக்கும். இப்படி ஒரு ரிசல்ட். ஏஎன் பிஎன் வந்து ஒரே நம்பர் கன்வர்ஜென்டா இருக்கு, ரெண்டு சீக்வன்ஸும் ஒரே நம்பர் கன்வர்ஜென்டா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸும் அதே நம்பருக்கு கன்வர்ஜென்டா இருக்கும் அப்படின்றது ஒரு தியரம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காசி ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. காசி ஃபர்ஸ்ட் லிமிட் தியரம், காசி ஃபர்ஸ்ட் லிமிட் தியரங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு சீக்வன்ஸ் எல்லுக்கு கன்வர்ஜென்டா இருந்துச்சு அப்படின்னா, சரியா, அவங்க என்ன சொல்றாங்க, தட் இஸ் சிம்பிளைஸ் அதனுடைய அரித்மேட்டிக் ஆஃப் த சீக்வன்ஸ், அரித்மேட்டிக் ஆஃப் த சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் டு எல். இதுதான் இப்படியும் சொல்லலாம். சரியா, தட் இஸ் எப்படி சொல்ல, அரித்மேட்டிக் சீக்வன்ஸ் என்னது? சரியா, அந்த அரித்மேட்டிக் சீக்வன்ஸ்னா அதுல சீக்வன்ஸ் n டேர்ம் இருக்கும், அந்த n டேர்ம் கூட்டியும் என்னால டிவைட் பண்ணணும். அப்ப இதனுடைய லிமிட், இந்த லிமிட் வந்து என்னவா இருக்கும், எல்லா இருக்கும். எப்ப எல்லா இருக்கும், இதனுடைய லிமிட். சரியா, இதனுடைய லிமிட் வந்து எல்லா இருந்துச்சுன்னா அதனுடைய லிமிட் என்ன இருக்கும், எல்லா இருக்கும். இதுதான் லிமிட் தேர்ன்றது. காஸ் ஃபர்ஸ்ட் லிமிட் தேர்னா இந்த சீக்வன்ஸுடைய லிமிட் இது எல்லா இருந்துச்சுன்னா இதனுடைய அரித்மேட்டிக் ஆஃப் த சீக்வன்ஸுடைய லிமிட் என்னவா இருக்கும், எல்லா இருக்கும். ஓகே, அது கன்வர்ஜென்டோட ஒப்பிட்டும் சொல்லலாம். எஸ்என் வந்து எல்லுக்கு கன்வர்ஜென்டா இருந்ததுன்னா அதனுடைய அரித்மேட்டிக் ஆஃப் த சீக்வன்ஸ் எதுக்கு கன்வர்ஜென்டா இருக்கும், எல்லுக்கு கன்வர்ஜென்டா இருக்கும். இந்த ரெண்டுமே சரியா, அரித்மேட்டிக் ஆஃப் த சீக்வன்ஸும் உனக்கு வந்து என்னவா இருக்கும், எல்லுக்கு கன்வர்ஜென்டா இருக்கும்.
ஓகே, இதை தான் நீங்க மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது காசி செகண்ட் லிமிட் தேரும். காசி செகண்ட் லிமிட் தேரும். காசி செகண்ட் லிமிட் தேரும். ஓகே, காசி செகண்ட் லிமிட் தேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு செகண்ட் லிமிட் தேரும். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இதனுடைய ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இதனுடைய லிமிட் வந்து எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஓகே, அவங்க இன்னொன்று வந்து என்ன சொல்ல வராங்க, லிமிட் as n tends to infinity s1 s2 எக்ஸெட்ரா sn இதை பெருக்கி அதனுடைய nth ரூட்டும் அதனுடைய லிமிட் எல் தான். ஓகே, இது எல்லைன்னா அது எல்லாட்டும் 1 2 3 n டேர்மும் வந்து பெருக்கி அதுக்கு nth ரூட் எடுத்தா அதனுடைய லிமிட் எல் தான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, சீக்வன்ஸ் sn வந்து எல்லுக்கு கன்வர்ஜென்டா இருக்குது அப்படின்னு சொன்னா இது வேற மாதிரி சொல்லலாம். ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் சீக்வன்ஸ் sn இஸ் கன்வர்ஜஸ் டு எல். அவ்வளவுதான். இது ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் எ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இதுவே ஒரு சீக்வன்ஸா கூட சொல்லுவாங்க. நான் அது மெட்டீரியல கொடுத்துருக்கேன். அதை இன்னொரு மாதிரி எழுதலாம், அது கொடுத்துருக்கேன். பட் இது எழுதாத ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்றதுதான் நல்லது அப்படின்ட்டு பார்க்கும்போது அது உனக்கு எப்படின்னு தெரியும், சரியா? பட் இது வந்து ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் த சீக்வன்ஸ்ன்றது அது 10th 11th 12th ஹேண்டில் பண்றவங்க டீச்சர்ஸ்க்கு தெரியும். ஓகே, அதுதான், அதை இப்படியும் சொல்லலாம். ஓகே, அதனுடைய ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் த சீக்வன்ஸும் அதே எல்லுக்கு கன்வர்ஜென்டா இருக்கும். அது எந்த தேரம் சொல்லுது? காசு செகண்ட் லிமிட் தேரம், அதுக்கு பேரு. இங்க காசு ஃபர்ஸ்ட் லிமிட் தேரம்னா அரித்மேட்டிக் மீன் ஆஃப் த சீக்வன்ஸ். இதெல்லாம் அதுல இருக்காது, எழுதி வச்சுக்கோங்க மெட்டீரியல்ல. எனக்கு தெரியும் அப்படின்லாம் கம்முன்னு இருந்துடாத. நல்லா தெரிஞ்ச விஷயத்த கூட சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியாம போயிடும். எதுவா இருந்தாலும் அலட்சியம் வேண்டாம், சரியா? சீசரோ தேரம், சீசரோஸ் தேரம். இப்ப சீசரோஸ் தேரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லுது, லிமிட் எஸ்னுடைய லிமிட் எஸ், டிஎன்னுடைய லிமிட் டிஎன் அப்படின்னு இருந்துச்சுன்னா லிமிட் s1 tn plus s2 tn minus 1 plus etc sn t. sனுடைய வந்து சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படி இன்க்ரீசிங் ஆகி போயிட்டு இருக்கு. tn சீக்வன்ஸ் வந்து nல இருந்து டிகிரீசிங் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, அப்படி போயிட்டு டினாமினேட்டர் வந்து என்ன இருக்கு, என்னால டிவைட் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இது எஸ்டிக்கு சரி, அதனுடைய லிமிட் எஸ்டியா இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோ. இது எஸ்டி தான் கொடுப்போம்ல, வேற ஏதாவது கூட கொடுத்துருக்கலாம், நொட்டேஷன் இருந்தா மாறி இருக்கலாம், சரியா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம மெட்டீரியல் பாத்தீங்கன்னா 9வது ரிசல்ட்ல ஒரு சீக்வன்ஸ் எஸ்என், இந்த மூணுமே நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இதை வச்சு ப்ராப்ளத்துக்கு கூட அப்ளை பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காசு ஃபர்ஸ்ட் தேரம், செகண்ட் லிமிட் தேரம், சீசரோ தேரம். நேம் கூட கேட்கலாம். ஓகே, அதனால இதை மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்த தேரமும் ரொம்ப முக்கியமானது தாங்க, ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய தேரம் தான், அது சொல்லிடுறேன். இஃப் த சீக்வன்ஸ் எஸ்என் இஸ் எ சீக்வன்ஸ், இது வந்து இது ஒரு சீக்வன்ஸுங்க, சச் தட் இது எப்படி இருக்கு பாருங்க, லிமிட் எஸ்என் பிளஸ் 1 பை எஸ்என், அதனுடைய லிமிட் வந்து பாத்தீங்கன்னா எல், இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கு. என்னுடைய அப்சல்யூட் வேல்யூ லெஸ் தென், இது எல்ன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சரியா, ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே, அது இல்ல, அதனுடைய லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் எஸ்என் அப்படி இருந்துச்சுன்னா லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் எஸ்என் வந்து கட்டாயமா 0வா இருக்கும். ஓகே, ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அந்த சீக்வன்ஸுடைய இந்த லிமிட் வேல்யூ எஸ்என் பிளஸ் 1 பை எஸ்என், எஸ்என்ன்றது ஒரு சீக்வன்ஸ், அதுக்கு அடுத்து இருக்கிற டேர்ம் தான் n பிளஸ் 1, அதனுடைய டிவைட் வந்து ஒரு எல். சரி, அந்த எல்லுடைய அப்சல்யூட் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்குன்னு சொல்ல வராங்க. சரி, அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒரிஜினல் கிவன் த சீக்வன்ஸுடைய லிமிட் வந்து 0வா தான் இருக்குமா. இது ஒண்ணு பாத்துக்கோ, லிமிட் வந்து 0 இருந்தாவே அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, அந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்ல அது டைவர்ஜென்ட் தான், அந்த மாதிரி, சாரி,
டைவர்ஜென்ட் தான் அப்படி, இங்க இல்ல. நானா ஒன்று புதுசா சொல்ல வேண்டாம். அப்புறம் வந்து பாருங்க, இதே வந்து இங்க லெஸ் தென் ஒன்னுன்னா கன்வர்ஜென்ட். இந்த விஷயம் என்னன்னா லெஸ் தென் ஒன்னுன்னா இது கன்வர்ஜென்ட்னு நினைச்சுக்கோங்க, ரைட்? சரி, அதோட லிமிட் வந்து கன்வர்ஜென்ட்னு எடுத்துக்கோங்க. இதே எல் வந்து கிரேட்டர் தென் வந்து ஒன்னா, எல் வந்து கிரேட்டர் தென் ஒன்னு. இங்க எல்லுக்கான ஃபார்முலா என் பிளஸ் ஒன் பை என். கிரேட்டர் தென் ஒன்னுன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஜென்ட். இங்க எஸ்என் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட்னு வச்சுக்கோங்க. எல் கிரேட்டர் தென் ஒன்னுன்னா சீக்வன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி வருது, டைவர்ஜென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கன்வர்ஜென்ட்னு சொல்லலாம். இது ஒரு ரிசல்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ப்ராப்ளத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், சரியா? இதை யூஸ் பண்ணி இதை வச்சு நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து இந்த 9th 10th நான் கொடுத்துருக்கிற ரிசல்ட். இது சில ப்ராப்ளத்துக்கு இது எல்லாமே ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்டுங்க. ஓகே, இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அப்புறம் இன்னொன்று ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் இருக்கு. ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதனுடைய ப்ராப்ளம், அது ரிலேட்டட் இருக்கிற ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் முடிச்ச உடனே காசு சீக்வன்ஸ் வித் ரிசல்ட், அது ஒன்று. இந்த ஜாமெட்ரிக் சீக்வன்ஸோட ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதோட வீடியோ முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு வீடியோ போட்டுறேன், காசு சீக்வன்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டுக்கலாம். இது ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் இங்க பார்த்துக்கலாம் தான், ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸ். ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ், ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உனக்கு வந்து என்ன மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா, உனக்கு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் இது R4n இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. முதல்ல ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஜிபின்னு சொல்லுவாங்க. இங்க ஜிபி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏஆர், ஏஆர் பவர் ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா, ஏஆர் பவர் என் மைனஸ், இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது வந்து தேர்ட் டேர்ம், இது வந்து nth டேர்ம், இப்படி போயிட்டே இருக்கும், சரியா? இது சீக்வன்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் டிஎன், இது ஜாமெட்ரிக் சீக்வன்ஸா இருக்கணும், சரியா? அந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த இடத்துல நம்ம R4n கொடுத்துருக்கோம், சரியா? இந்த R4n வந்து பாத்தீங்கன்னா 1 ஆர் ஸ்கொயர் இப்படி போயிட்டே இருக்கு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்றது 1, காமன் ரேஷியோ ஆர்ன்றது 6, இப்படி இருக்கு, சரியா? இங்க காமன் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இது காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோட ஃபார்முலா என்னது? T2 by T1. T2 by செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைட் பண்றது தான் காமன் ரேஷியோ. இது வந்து காமன் ரேஷியோ. ஓகே, காமன் ரேஷியோ. இப்ப அந்த காமன் ரேஷியோ ரிலேட்டட் தான் வந்து சிலது கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ஸ். இங்க இஃப் அந்த காமன் ரேஷியோ -1 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 நினைச்சேன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து, சரியா, சீக்வன்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா கன்வர்ஜென்ஸ் சொல்லலாம். அதே காமன் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், டைவர்ஜென்ஸ் சொல்லலாம். ஓகே, அந்த காமன் ரேஷியோ ஆர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1 இருந்துச்சுன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து என்னன்னா ஆசிலேட் சீக்வன்ஸ் சொல்லலாம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, முதல்ல வந்து நம்ம ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் பாக்குறோம்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் ஜென்ரலா எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு, ஏஆர் ஸ்கொயர் இப்படி போயிட்டு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து அதனுடைய சீக்வன்ஸ் நான் டிஎன் எடுத்துக்கிறேன். இங்க வந்து நம்ம உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கு. அங்க ஏன்றது 1 இருக்கு, காமன் ரேஷியோ ஆர் T2 by T1 6. அதை வச்சு இந்த இடத்துல ஒரு ரிசல்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா -1 பெருசா இருக்கணும், 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா கன்வர்ஜஸ், 1 விட அதிகமா இருக்குன்னா டைவர்ஜஸ், -1க்கு ஈக்குவலாகவும் கம்மியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து ஆசிலேட். இந்த 3 மெமரி பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கான ப்ராப்ளத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன், ஒரு 5 நிமிஷம், சரியா? இது கடிச்சு உடனே போடலாம். சும்மா ஒரு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துருங்க. இப்ப இதுல யாருக்கு